முருகனை பார்க்க மருதமலை போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் மருதமலைக்கு தான் கிளம்பிட்டோம். முருகரை பார்க்க போறோம் அப்படின்னாலே எங்கிருந்து எனக்கு சந்தோஷம் வரும்னு தெரியாது. முருகர் சாங் போட்டு நல்லா வைப் பண்ணிட்டே போவேன். நான் வைப் பண்றது மட்டும் இல்லாம என் பையனும் சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருப்பான் என் கூட. நாங்க வீட்டுல இருந்தே 11 மணிக்கு தான் கிளம்பணும். ஏன்னா தம்பிக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே சாப்பிடலையா வீட்டுல இருந்து வரும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையை பார்த்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பணும். முதல்லலாம் டீ குடிக்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டீயும் பிடிக்காது, அவர் குடிச்சாலும் பிடிக்காது. ஆனா இப்பெல்லாம் அவங்க கூட சேர்ந்து நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ இல்லைன்னா இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. 3 நாளைக்கு கார் மேல போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு தம்பிக்கு ஃபுட் ஊட்டிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். சரி கொஞ்சம் தூரம் தானே பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இந்த ஆண்டவன் பாருங்க நமக்கு என்ன ஒரு வழி விட்டுருக்கான்னு, நடந்தே வாங்க அப்படின்ட்டா. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த கோயிலுக்கு போகலையே, அதனால முருகர் கோவப்பட்டாருன்னு நினைச்சிட்டு நாங்களும் படியேறி போக ஆரம்பிச்சிட்டோம். கோயில பாத்தீங்கன்னா சரியான கூட்டம். நாங்க 5 மணிக்கு தான் சாமியே பார்த்தோம். 1 மணிக்கு போயிட்டு. நீங்க மருதமலை போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.